இந்த வீடியோவில் இப்படி ஸ்டார் பிரிண்ட் சீசாப்பில் எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ஒரு ப்ளஸ் வந்து பிறகு அங்கால 4 ஸ்டார் வரணும். பிறகு தொடர்ந்து 2 ப்ளஸ் வந்து அங்கால 3 ஸ்டார் வரணும். இப்படி இந்த ஸ்டார் பிரிண்ட் வந்து எவ்வாறு செய்வது என்பது தொடர்ச்சியாக பார்க்கலாம். சீசாப்பில் யாவாக்கும் சீசாப்புக்கும் சேம் ஃபோலூப் அதுக்குரிய சிண்டெக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஆக பிரிண்ட் பண்ணுற இடத்தை யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இது வந்து சீசாப்பில் எவ்வாறு செய்வது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் நான் ஒரு ஃபோலூப் எழுதி இன்ட் i = 0 i <4 i++ கொடுத்து தொடர்ந்து அந்த ஃபோலூப்புக்குள்ளேயே ஃபோலூப்புக்கு இன்ட் j = 0 j < i அப்படியே இருக்கு j++. அதுக்குள்ளே வந்து console.writeக்கு ப்ளஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த ஃபோலூப் முடிய திருப்பி என்ன ஃபோலூப்பை ஓப்பன் பண்ணி இன்ட் k = 0 k greater than i k minus k = 4 k greater than i k minus என்னதை கால் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே console.writeக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து தொடர்ந்து அந்த ஃபோலூப் முடிய console.write லைன் என்றதை கால் பண்ணி தொடர்ந்து அந்த ஃபோலூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் இப்படி இதில் தரப்பட்டது போல் இப்படி வந்து ஸ்டாரையும் ப்ளஸையும் யூஸ் பண்ணி இப்படி வந்து பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஜாவாக்கும் வந்து சீசாப்புக்கும் சேம் சிண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ரெண்டுலேயும் வந்து இந்த ஃபோலூப்புக்கு யூஸ் பண்ணுற சிண்டெக்ஸ் ஒன்று தான். ஆனால் பிரிண்ட் பண்ணுற இடத்த வந்து யூஸ் பண்ணுற சிண்டெக்ஸ் தான் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இங்கே சீசாப்பில் console.write அப்படி கால் பண்ணுவோம். ஜாவாவில் system.out.printlnக்கு வந்து அந்த பிரிண்ட் பண்ண வேண்டிய ப்ளஸ் ஸ்டார் அதை வந்து கொடுக்கணும். ரெண்டுக்கும் வந்து இந்த பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுற சிண்டெக்ஸ் தான் வந்து வித்தியாசம். மற்றபடி யூஸ் பண்ணுற ஃபோலூப் அதுகள் வந்து சேம் தான். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.